மக்கள் வணக்கம். வளாகம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். பங்கு சந்தை மற்றும் பொருள் சந்தை நிலவரங்கள், எந்த பங்குகளில் முதலீடு செய்யலாம், பொருள் சந்தை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரங்களுக்கு ஏற்றவாறு என்ன மாதிரியான அணுகுமுறை மேற்கொள்வது போன்ற உங்களது அனைத்து ஐயங்களையும் தெளிவுபடுத்துவதற்காக வந்திருக்கிற சாகா கான்ட்ராக்ட் ட்ரேடிங் நிறுவனத்தின் தலைவர் மூர்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்பொழுது நேற்றைய சந்தை நிலவரம் பொறுத்த வரைக்கும் பங்கு சந்தை மற்றும் பொருள் சந்தை, பொருள் சந்தையில பெரிய அளவில் ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு. தங்கம் மட்டும் தொடர்ந்து ஒரு ஏறுமுகமாக இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ பங்கு சந்தை பொறுத்த வரைக்கும் நிப்டி நேற்று பாத்தீங்கன்னா ஒரு 250 புள்ளிகள் அளவுக்கு திடீர்னு ஒரு இறக்கம், அப்புறம் திடீர்னு ஒரு ஏற்றம், இந்த நிலைப்பாடு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நேற்று முக்கியமான நாள்னு சொல்லணும்னா நிதிநிலை அறிக்கை வெளிவந்தது. அதன் காரணமாக இந்த ஏற்ற இறக்கம் இருக்குங்களா? அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? கண்டிப்பாங்க. நேற்று பட்ஜெட் டே. ஓகே, கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு வாலடைல் எதிர்பார்த்தது தான். இந்த பட்ஜெட்லயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 விதமான பிளஸ் பாயிண்ட்ஸ் பட்ஜெட்ல இருக்குது. ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த ரூரல் டெவலப்மெண்ட் இருக்குது. ஓகே, மேஜர் ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல நான் பார்த்தது என்னன்னா ரூரல் டெவலப்மெண்ட் இருக்குது. இந்த ரூரல் டெவலப்மெண்ட் இருந்ததுன்னா அவங்க தான் கன்சியூம் பண்றது ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அவங்க இன்கம் பெட்டரா ஜென்ரேட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா நாட்டுக்கு பொருளாதாரமே பெட்டரா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. செகண்ட் பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டருக்கு NH ரோடு போடுற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரு பெட்டர் அனௌன்ஸ்மெண்ட். ஓகே, அது இல்லாம பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் எப்படின்னா இப்போ ஸ்கில் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்கில் இந்தியான்றது என்னன்னா இப்போ நிறைய ஸ்கில்டா நீங்க ட்ரைனிங் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கம்பெனி எடுக்குதுன்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அந்த காஸ்ட்டை அந்த ட்ரைனிங் காஸ்ட்டை கவர்மெண்டே பே பண்ணிடும். இது இல்லாம பாத்தீங்கன்னா இபிஎஃப், அதாவது ஃப்ரெஷர்ஸ் ஒருத்தர் ஜாபுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அது இபிஎஃப்ன்றது 12% கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அதாவது கம்பெனியோட கான்ட்ரிபியூஷன். அந்த கம்பெனி கிட்டத்தட்ட 8.33% கவர்மெண்டே பே பண்ற மாதிரி, அதாவது ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் ஜாப் எடுங்க அப்படின்ற மாதிரி. இந்த 3 ரொம்ப மேஜர் பிளஸ் பாயிண்டா நான் பாக்குறேன். மைனஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இது நாட் ஃபார் எவ்ரிபடி. இந்த மைனஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் நிறைய இன்கம் ஜென்ரேட் பண்றாங்கன்னா டாக்ஸ் ஆன் மாதிரி இருக்குது. அது எப்படி சொல்லணும்னா இப்போ 1 crore ஒருத்தர் எர்ன் பண்றாரு அப்படின்னா அவருக்கு கிட்டத்தட்ட 34.5% டாக்ஸ் வருது. 34.5% அவர் பே பண்ணணும். பே பண்ணிட்டு சரி ஓகே அவர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாருன்னா சர்வீஸ் டாக்ஸ் 15%. ஓகே, டிவிடெண்ட் வருதுன்னு பார்த்தா 10 lakhs மேல டிவிடெண்ட் எடுத்தாருன்னா 10% டாக்ஸ். சரி ஒரு காராவது போய் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா 10 lakhs மேல கார் வாங்குனீங்கன்னா 1% உங்களுக்கு டாக்ஸ் வருது. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கண்டினியூஸா எது பண்ணாலும் ஒரு டாக்ஸ் மாதிரி இருக்குது. நிறைய இன்கம் ஜெனரேட் பண்றவங்களுக்கு டாக்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா போட்டிருக்காங்க. மற்றபடி நார்மல் டாக்ஸ் இப்போ 2.5 lakhs அப் டு 2.5 lakhs எந்த டாக்ஸும் கிடையாது. ஓகே, அது காமன் நார்மலா தான் இருக்கு. அதுல எதுவும் இன்க்ரீஸ் எல்லாம் பண்ணல. ஸோ இதுதான் பட்ஜெட்டை நான் பாக்குறேன். பட் ஓவரால் பாத்தீங்கன்னா பட்ஜெட் இஸ் a வெரி குட் பட்ஜெட் ஃபார் இந்தியா. ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு ஷார்ட் டேர்முக்கு பெரிய பாசிட்டிவ் கிடையாது. ஆனா கண்டிப்பா ஃபியூச்சர்ல பாசிட்டிவ் இருக்கும். பட் என்ன ஒண்ணு, இப்ப இந்த பட்ஜெட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ், நான் இன்னும் சில பட்ஜெட்லாம் கூட பார்த்திருக்கேன், ரொம்ப நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஆனா அந்த இம்ப்ளிமெண்டேஷன் தான் ப்ராப்ளமா இருக்கும். இந்த முறை மேபி அவங்க இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல ரொம்ப பெட்டர் growth இருக்குங்க. சரிங்க. அதே மாதிரி இப்போ நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஏற்ற இறக்கமான நிலையில இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அதனுடைய போக்கு எப்படி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு? நிப்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேற்று கிட்டத்தட்ட 250 பாயிண்ட்ஸ் டவுன், அதுக்கப்புறம் அப் வந்திருக்குது. இன்னைக்கு என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 7009 ஓகே ஸ்பாட் லெவல்ல வச்சுக்கலாம். ஓகே, ஸ்பாட் லெவல்ல 7009க்கு மேல நிப்டி போச்சுன்னா கிட்டத்தட்ட 709க்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, இது இன்கேஸ் பெரிய கேப் அப் ஓப்பனிங் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க நம்ம ஒரு 931 அது 915 to 930 என்ன ட்ரேட் ஆகுதோ அதோட ஓப்பன் பிரைஸும் எடுத்துக்கோங்க, ஹையும் எடுத்துக்கோங்க, லோவும் எடுத்துக்கோங்க. ஓப்பனிங் பிரைஸுக்கு மேல இருந்ததுன்னா பை பண்ணலாம், லோ ஸ்டாப் லாஸா வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்கேஸ் ஓப்பனிங் பிரைஸ் கீழே ட்ரேட் ஆயிடுச்சுன்னா ஹையை ஸ்டாப் லாஸா வச்சு செல் பண்ணலாம். ஓகே, பட் ஆஸ் ஆஃப் நோ இன்னைக்கு பை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 7009ன்றது ஒரு குரூஷியல் பாயிண்ட். அந்த பாயிண்ட் தாண்டிச்சுன்னா ஒரு 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அங்கிருந்து கிட்டத்தட்ட 80 பாயிண்ட்ஸ் டார்கெட் இருக்குது நிப்டிக்கு. சரிங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த பங்கு சந்தையினுடைய நிலவரத்துல முதலீடு செய்யறதுக்கு இது ஒரு ஏற்ற தருணமாக எடுத்துக்கலாமா? முதலீடு கண்டிப்பா பண்ணலாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எனி பேர் மார்க்கெட், ஓகே, எனி பேர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் 25 இயர்ஸா சொல்றேன், 14 மாசத்துக்கு மேல எதுவுமே ஸ்டே ஆனதே கிடையாது. ஓகே, 14 மாசம் மேக்ஸிமம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் திரும்பி புல் மார்க்கெட்டா மாறிடும். இந்த மாதிரி இருக்கிறது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் 13th மந்த்ல இருக்கோம்.
அதாவது நேயர்கள் வந்து கண்டிப்பா வந்து இதுல வந்து பேஷன்சி தாங்க இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா பேஷன்சி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து ஆல்மோஸ்ட் 13 months முடிஞ்சிச்சு. மேபி வந்து இன்னும் 1 month வந்து இருக்கலாம். ஓகே, அது இல்லாம கூட போகலாம். ஆனா வந்து கண்டிப்பா வந்து இதுக்கு அப்புறம் வந்து ஏற்றம் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஷார்ட் சைட் பிசினஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நேத்து போட்ட லோ மேபி கூட சப்போர்ட்டா இருக்கலாம். பட் 1 or 2 daysல கிளியரா தெரிஞ்சிடும் நேத்து போட்ட லோ தான் வந்து மேஜர் சப்போர்ட்டான்னு சொல்லிட்டு. 13 மாசம் கிட்டத்தட்ட வந்து டவுன்ல இருந்துச்சு. மேபி இன்னும் ஒரு 1 month அது இப்போ வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து ப்ராஃபிட்ட பண்ணலாம். நீங்க இன்வெஸ்ட் பண்ற நேரம் தான் அது. இப்போ எந்த துறை பங்குகள்ல வந்து முதலீடு செய்வது பெயர்த்ததா இருக்கும்? துறைகள் பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து நம்ம சாகா contratrading.com அதுல வந்து விசிட் பண்ணீங்கன்னா அது வந்து மார்க்கெட் அனாலிசிஸ் இருக்கு. ஓகே, அதுல வந்து பட்ஜெட்டுக்கு எந்தெந்த கம்பெனிக்கெல்லாம் பெனிஃபிட்ன்றதே கிளியரா போட்டுக்கும். ஓகே, கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 விதமான துறைகள் போட்டுக்கும். கிட்டத்தட்ட க்ளோஸ் டு ஒரு 15 to 20 கம்பெனிஸ் வந்து அதுல போட்டிருக்கும். ஓகே, சோ அந்த மாதிரி கம்பெனிஸ்ல வந்து அதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். இன்வெஸ்ட் பண்றது கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நல்லது. அதாவது பகுதி பகுதியாக ஒவ்வொரு இறக்கத்துக்கும் வந்து முதலீடு செய்யணும்னு சொல்றீங்களா? ஆமா, கரெக்ட். கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறது நல்லது. ஆனா கண்டிப்பா இந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ற நேரம் தான் அது. இன்வெஸ்ட் பண்ணாம இருக்காதீங்க. இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது வந்து கரெக்டான நேரம். சரிங்க. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து பயிற்சி வகுப்புகள் வந்து எடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப வரும் வாரங்களோ இல்ல வரும் மாதங்களோ பயிற்சி வகுப்புகள் இருக்குங்களா? கண்டிப்பா பயிற்சி வகுப்பு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து 4th வந்து ஒரு ட்ரைனிங் இருக்குது. ஓகே, அது வந்து ஃபார் HNI அப்படின்னு போட்டிருந்தேன். HNI என்ன மீன் பண்ணா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 months கழிச்சு தான் அந்த ட்ரைனிங்கே நான் எடுக்கிறேன். இது வந்து ஆப்ஷன் அண்ட் ஹெட்ஜிங் வந்து ஸ்ட்ராட்டஜி வரும். ஆப்ஷன் அண்ட் ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜினா என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க ஆல்ரெடி வந்து இன்கேஸ் பங்குச்சந்தையில வந்து இப்போ நீங்க ஏற்கனவே பங்கு வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட 13 மாசம் எந்த ரிட்டர்னும் பெருசா கொடுத்துருக்காது. ஓகே, மேக்ஸிமம் கம்பெனி வந்து டவுன்ல தான் இருக்கு. சில கம்பெனி எல்லாம் 50% டவுன் கூட இருக்குது. சோ அப்போ வந்து உங்களுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கேஷ் கொடுத்துருக்காது. சோ இந்த ட்ரைனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். அதாவது நீங்க பங்கு சந்தையில ஷேர்ஸ் வச்சிருப்பீங்க. அந்த ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதோ பண்ணலையோ நீங்க அதுல இருந்து அந்த வெறும் அந்த ஷேரை வச்சு நீங்க இன்கம் டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ஷேர் பார்ட்னருக்கும் நீங்க புதுசா கேஷ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். அதுக்கே எக்ஸ்போஷர் கொடுப்பாங்க. இப்போ 10 lakhs worth ஷேர் இருக்குன்னா நீங்க 10 lakhs வந்து ட்ரேட் பண்ணலாம். சோ அதுல வந்து ஹெட்ஜ் பண்ணிக்கலாம். வெதர் மார்க்கெட் டவுன் ஆனாலும் சரி, வெதர் மார்க்கெட் வந்து அப் ஆனாலும் சரி, அந்த ஹெட்ஜ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் வந்து ப்ராஃபிட் இருக்கும். அதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பேங்க் நிஃப்டி ஒரு 1000 points இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நீங்க வந்து அதுல 300 points to 350 points தான் எடுக்க முடியும். ஆனா அதே பேங்க் நிஃப்டி 1000 point இறங்கிச்சுன்னா கூட உங்க லாஸ்ன்றது வந்து எதர் நோ லாஸா இருக்கும் இல்ல ஒரு 10-20 points வந்து லாஸா இருக்கும். ஓகே, அந்த மாதிரி வந்து இது வந்து நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ்லாம் யூஸ் பண்ற டூல். இது ஹெட்ஜிங் பண்ணிட்டு ஆப்ஷனும் வந்து சொல்லி கொடுப்போம் இந்த ட்ரைனிங். இது வந்து ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரூட் இருக்கு. க்ரூட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் கிட்டத்தட்ட நம்ம சொல்லி கொடுத்ததுக்கு 600 points ப்ராஃபிட் இருக்குது. அது எத்தனை பேர் எவ்வளவு பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்கன்றது தான் விஷயம். நான் 100 point யூஸ் பண்ணீங்கனாலே போதும்னு சொல்றேன். கிட்டத்தட்ட 600 points வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது. ஓகே, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சண்டே 6th வந்து ஈக்விட்டிக்கு வந்து ட்ரைனிங் இருக்கு. இந்த ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 5 minutes தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். 5 minutes டெக்னிக்னு சொல்லுவோம். இது வந்து கிட்டத்தட்ட 38% வந்து லாஸ்ட் மந்த் வந்து ரிட்டர்ன் கொடுத்தது. பட் என் கிளைண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5 daysலயே வந்து 30% ரிட்டர்ன் கொடுத்துச்சு. சோ அதோட வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டோம். 30% ரிட்டர்ன் போதும்ன்றது. 1 lakh இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 30,000 rupees வந்து பே அவுட் எடுத்திருந்தாங்க. நிறைய பேர் வந்து என்கிட்டே பர்சனலா சொன்னாங்க 3 years 4 yearsலாம் ட்ரேட் பண்ணிருக்கேன். மந்த் முடியும் போது இது வரைக்கும் ப்ராஃபிட்லயே இருந்தது இல்ல, வித்ராவல் இது வரைக்கும் போட்டதே இல்லைன்னாங்க. பட் இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வித்ராவல் போட்டாங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் தான் ரொம்ப இருக்காது. ஒரு 5 minutes வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அந்த ட்ரைனிங். சரிங்க. இப்போ வந்து உங்களுடைய பயிற்சி வகுப்புக்கு வரணும்னா அவங்களுக்கு ஏதாவது வந்து தனி தகுதிகள் அந்த மாதிரி தேவைப்படும். ஏன்னா நீங்க வந்து கொஞ்சம் இந்த ஆப்ஷனும் வந்து எடுக்கிறேன்னு சொல்லுங்க, அந்த மாதிரி ஹெட்ஜிங் அந்த மாதிரிலாம் எடுக்கிறேன்னு சொல்லுங்க. அப்ப அதை பத்தி வந்து தெரியாதவர்கள் கூட வந்து சந்தைக்கு உங்களுடைய பயிற்சி வகுப்புக்கு வரலாமா, இல்ல சந்தையில ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஏற்றதாக இருக்குமா? இது வந்து யார் வேணா பயிற்சி வகுப்புக்கு வரலாங்க. ஓகே, லாஸ்ட் டைம் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா அதாவது இது வந்து எக்ஸ்ட்ரீம். இது ஒருத்தர் வந்து கண்ணே தெரியாம இருக்க ஒருத்தர் சப்போர்ட்டை வச்சுன்னு வந்தாரு ட்ரைனிங்க்கு. அவர் வந்து என்னன்னா கண்டிப்பா வந்து எங்கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. இது எதுக்காக சொல்றேன்னா வந்து ஒருத்தருக்கு வந்து இப்போ கண்ணு தெரியலன்றதுக்காக வந்து அவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கல. அவருக்கு ஒரே ஒரு இதுதான், அவருக்கு வந்து அந்த எண்ணம் தான், வேற எதுவுமே கிடையாது. நான் வந்து கத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம், அந்த எண்ணம் இருந்ததுனாலே போதும். வேற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வரலாம், ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம். இதுக்கு ஒன்றும் பெருசா வந்து தகுதின்னு ஒன்றும் எதுவும் கிடையாது. ஓகே, உங்களுக்கு ஐசைட் வந்து ப்ராப்பரா இருந்ததுன்னா போதும், உங்களுக்கு ஆர்வம் இருந்தா போதும். லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா நான் சென்னையில இருக்கிறேன், சென்னையில ஆபீஸ் வச்சிருக்கேன், சென்னையில ட்ரைனிங் வச்சிருக்கேன். லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் தான் வந்து சென்னையில இருந்து வந்தாங்க. ஆனா மதுரை, திருச்சி, பாண்டிச்சேரி, திண்டிவனம், தென் கேரளா, கோயம்புத்தூர், வெள்ளூர், நிறைய இந்த மாதிரி பிளேசஸ்ல இருந்து ஏகப்பட்ட பேர் வந்து வந்திருந்தாங்க. ஓகே, அதனால வந்து கத்துக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் சென்னையில இருக்கேன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது, தான் வந்து இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன்.
சரிங்க. அதே மாதிரி வந்து இப்போ உங்களுடைய பயிற்சி வகுப்புல வந்து சில சமயம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கச்சா எண்ணெய்க்குனே வந்து பிரத்யேகமா பயிற்சி வகுப்புகள் வந்து எடுப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கும். நிறைய பேர் வந்து அதுல வர்த்தகம் செய்யறதுனாலையும் வந்து அந்த பயிற்சி வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இப்போ இது வந்து கச்சா எண்ணெயுடைய நிலைப்பாடு வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து வந்து இறக்கமா இருந்தது, திரும்பவும் ஒரு ஏறுமுகம் வந்தது. இப்போ இது வந்து ஒரு சாதாரண நிலையில வந்து இருந்துட்டு இருக்கு, ஏற்ற இறக்கம் இல்லாத ஒரு நிலைப்பாட்டுல இருந்துகிட்டு இருக்கு. இப்பொழுது கச்சா எண்ணெயில என்ன மாதிரியான அணுகுமுறையை மேற்கொள்ளலாம்? கச்சா எண்ணெய் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் டைம் நான் சொல்லி இந்த 1800 வரைக்கும் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். கரெக்டான 1800 வந்து அந்த இடத்துல தான் இப்போதைக்கு வந்து சப்போர்ட் வந்து எடுத்திருக்குது. கச்சா எண்ணெய் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மூவ்மெண்ட் வந்து ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக தான் வந்து இருக்குது. இன்னும் வந்து மார்ச் 2nd வீக்னு நினைக்கிறேன் ஒபேக் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி இருக்குது. சவுதி வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நேத்து. அதனால நேத்து ஒரு மாதிரி இறங்கிட்டு ஸ்டார்டிங்ல இறங்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா மேலே ஏறிச்சு. பட் இப்போதைக்கு வந்து ஒரு சைட்வேஸ்ல இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, பட் ஷார்ட் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் கச்சா எண்ணெயில. மேலும் வந்து இன்னும் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இல்லைன்னு வாய்ப்பு வந்து அதாவது இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா ஒரு பொசிஷனல், நான் யூஸ்வலாவே பொசிஷனல் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், இன்ட்ராடே தான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் இப்போ இருக்கிற பொசிஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2118 கீழே வந்தா தான் செல்லிங் மாதிரியே இருக்குது. மற்றபடி பாத்தீங்கன்னா இன்ட்ராடே மூவ்மெண்ட்ஸை வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ப்ராஃபிட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்க. அதே மாதிரி உங்களுடைய நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன மாதிரியான சேவைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்குன்னு சொல்லுங்க. சேவைகள் பாத்தீங்கன்னா நம்ம நிஃப்டி பயாஸ் ஸ்டாக் பயாஸ்ன்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சோம். இது வந்து இந்தியாவிலேயே இல்லாத ஒரு விஷயம். இது வந்து எப்படின்னா கான்ட்ரா பெட்டிங்ல வரும். கான்ட்ரா பெட்டிங் அப்படின்னா மார்க்கெட் வந்து இறங்கும் போது தான் வந்து வாங்குவோம். ஓகே, மார்க்கெட் கீழே தான் வாங்குவோம். அதாவது வந்து இது வந்து பை பிலோ அப்படின்னு. ஓகே, இது வந்து புது கான்செப்டா இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் ஏறிட்டே இருக்கும்போது வந்து கொடுத்துருவோம். அதாவது கிரீட் அண்ட் ஃபியர்ல தான் மார்க்கெட் வந்து ஆப்ரேட் ஆகும். நம்ம என்ன பண்ணுவோம்னா கிரீட்ல வந்து விற்போம், ஃபியர்ல தான் வந்து வாங்குவோம். ஓகே, அதுல பாத்தீங்கன்னா நிஃப்டி கிட்டத்தட்ட அக்டோபர் 28க்கு அப்புறமே ஒரு பைன்றதே வரவே இல்லைங்க. அக்டோபர் 28ல இருந்து அப்படியே அது பாத்துனாலும் பையே பண்ண முடியாது. அதை பையே பண்ண முடியாதுன்னா என்ன மீன் பண்ண வரேன்னா இந்த கான்ட்ரா பெட்ல இருக்கவங்க கீழே வரும்போது வாங்குவாங்க. ஆனா ஆக்சுவலா அந்த இன்ட்ராடேல அந்த இது பாத்தீங்கன்னா அது வரவே இல்லை. அந்த ஃபுல் பைன்றது வரவே இல்லை. இன்னும் கூட ஆக்சுவலா வரல. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு -2 அந்த ரேஞ்சில தான் இருக்குது. ஓகே, -8 வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து -2 அந்த ரேஞ்சில இருக்குது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் இது வந்து பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ட்ரைனிங் வந்து இப்போ இந்த HNI கிளைண்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஹெட்ஜிங் ஆப்ஷன் அண்ட் ஹெட்ஜிங் எடுக்கிறோம். கமோடிட்டிக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் க்ரூடுக்கு எடுக்கிறோம். NSEக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து ஈக்விட்டிக்கு வந்து எடுக்கிறோம். இது இல்லாம பாத்தீங்கன்னா நிஃப்டிக்கு வந்து தனியா வந்து நிஃப்டி வியூ அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்து அதுவும் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட் தான். அந்த ப்ராடக்ட்டும் கொடுக்குறோம். கமோடிட்டி வந்து லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, தொடர்ந்து பேசும் மனைகள் இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து அழைக்கிறீங்க? உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. பட்ஜெட்டுக்கு அப்புறம் சார் ஓகே PSU செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? ஓகே, PSU பேங்க். அப்புறம் சார் உங்ககிட்ட தான் இதுல ஒரே கேஷ் வச்சு சார் இந்த டிமேட் அக்கௌண்ட் எல்லா செக்மெண்ட்லயும் ட்ரேட் பண்ண முடியுமா சார்? இந்த ஃபெசிலிட்டி உங்க கம்மியில இருக்காது சார்? ஓகே, அது இருக்குதுங்க. நீங்க வந்து ஒரே கேஷை வச்சு நீங்க வந்து கமோடிட்டில ட்ரேட் பண்ணலாம், ஈக்விட்டில ட்ரேட் பண்ணலாம், கரன்சில ட்ரேட் பண்ணலாம். இன்னொரு பிளஸ் பாயிண்ட், நீங்க வெறும் ஈக்விட்டியை மட்டும் வாங்கிட்டு ஓகே அந்த வெறும் அந்த ஈக்விட்டி எக்ஸ்போஷர் வச்சு கூட நீங்க இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணிட்டே இருக்கலாம். அதாவது உங்க மணியை வந்து நீங்க எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்கன்றது தான் அதுல இம்பார்ட்டன்ட். ஒரே மணி தான், அதை வந்து 2-3 விதமா வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து வர மாதிரி பண்றது ரொம்ப நல்லது. PSU பேங்க்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்க. PSU பேங்க் வந்து ஒரு கான்ட்ரா பெட்ல இருந்தா வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா வந்து PSU பேங்க் வந்து 2-3 விஷயம் சொல்றேன், நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கோங்க PSU பேங்க் இன்வெஸ்ட் பண்ணுமா வேணாமான்றத. இப்போ ஜெனரலா PSU பேங்க் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய क्वेश्चन வந்து எதுக்காக இவ்வளவு பேங்க் இருக்குன்னு தெரியலங்க. எதனாலனா எல்லாமே கவர்மெண்ட் ஸ்டேக் தான். ஓகே, மேக்ஸிமம் ஸ்டேக் வந்து கவர்மெண்ட் 100% கிடையாது, மேக்ஸிமம் ஸ்டேக் கவர்மெண்ட். பட் இவ்வளோ ஒரு 50 கம்பெனி இருக்குன்னா 50 டிஃபரெண்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே, எந்த மேனேஜ்மெண்ட் கேட்டாலும் இப்போ வந்து NPA-வா இருக்குது. ஓகே, இது வந்து ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. மேபி கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேபி ஒரு 5 கம்பெனி ஒரு 4 பேங்கோ ஆக்கினாலும் ஆக்கிடலாம்னு நினைக்கிறேன். ஒண்ணு. செகண்ட் வந்து இந்த ரகுராம் ராஜன் RBI கவர்னர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் சூப்பரா மேக்கப் போட்டு காமிச்சிருந்தாங்க பேலன்ஸ் ஷீட்டை. ஓகே, எக்ஸலன்ட் மேக்கப். ஓகே, அப்பெல்லாம் பேலன்ஸ் ஷீட் நல்லா இருந்தது. அவர் ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு, இந்த 1 இயர்க்குள்ள வந்து எல்லா பேப்பரும் சரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸா NPA வருது. இது வந்து எனக்கு என்ன மைண்ட்ல இருக்கிறத சொல்றேன். செகண்ட். தேர்ட் பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா ஒருத்தர் போய் பிசினஸ் பண்ணணும்னு போய் லோன் கேட்டீங்கன்னா இப்ப கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கு. ஓகே, ஸ்மால் ஸ்கேல் சின்ன பிசினஸ் பண்றவங்களுக்கு. ஆனா நீங்க போய் ஒரு பிரான்ச் மேனேஜரை போய் பார்த்து கேட்டீங்கன்னா கொலாட்ரல் இருக்கா,
வேற இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்பாங்க. ஆனா வந்து உங்களுக்கு லோன் கிடைக்கிறது ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா ஸ்டீல் கம்பெனி, சுகர் கம்பெனி, ஏர்லைன்ஸ் கம்பெனி, இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 5,000 crores 10,000 crores இப்போ அலோகேட் பண்ணிட்டு இப்போ எந்த கேஷும் வரலன்னு சொல்லிட்டு எல்லாமே என்பிஏல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கேஷ் எல்லாம் சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்களுக்கு கொடுத்திருந்தாலே இவ்வளவு என்பிஏ வந்திருக்காது. இது வந்து என்னுடைய தேர்ட் பார்ட். ஃபோர்த் பார்ட் ஈவன் நானே வந்து அனுபவிச்சிருக்கேன். ஒரு பிஎஸ்யூ பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஒரு செக்கை வந்து நம்ம போட்டுட்டு 8 days கழிச்சு தான் கிளியர் ஆகுது. ஏன்னு போய் கேட்டோம்னா யாருமே வந்து ஒரு ப்ராப்பரான ஆன்சரே கொடுக்க மாட்டாங்க. யார் ரெஸ்பான்சிபிள்னா ஏதோ கிளியரிங் ஏஜென்சி அதுன்னு சொல்றாங்களே தவிர யாருமே வந்து ஒரு ப்ராப்பரா வந்து ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு சிச்சுவேஷன். ஓகே, இந்த சிச்சுவேஷன்ல இருக்கு. ஆனா வந்து ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. பிஎஸ்யூ பேங்கோட சிச்சுவேஷன் இது இருக்கு. ஆனா வந்து ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. கான்ட்ராபேட் எடுக்கணும், இங்க இருந்து ஒரு 10% ஏறும், 20% ஏறும். அப்போ அப்படி வாங்குறதா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சம் இப்போ டிஹெச்எஃப்எல் ஒரு கம்பெனி இருக்குது. அந்த மாதிரி கம்பெனி வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன், அந்த மாதிரி பேங்க் என்பிஎஃப்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேங்க்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கிறது வந்து சூஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தொடர்பு கொண்டு இருக்கு. மிக்க நன்றியா. மற்ற இணையத்தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். இணையத்தொடர்புல இல்லைங்க. இப்போ இந்த பங்கு சந்தை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ வங்கித்துறை பங்குகளின் நிலைப்பாடு வந்து எப்படி இருக்கு? ஏன்னா நிறைய வந்து நல்ல விலை குறைஞ்சிருக்கு. இப்போ ஸ்டேட் பேங்க்லாம் வந்து பார்த்தோம்னா நல்லாவே வந்து விலையெல்லாம் குறைஞ்சிருக்கு. அதுல வந்து இப்போ நீண்ட கால முதலீட்டுக்கு இது வந்து இந்த சமயத்துல வந்து முதலீடு செய்யலாமா? கண்டிப்பா நீண்ட காலத்துக்கு முதலீடு செய்யலாம். பட் நீங்க என்னன்னா இப்போ நீண்ட காலம் அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும்னா இப்போ வந்து நான் வந்து ஜென்ரலா வந்து ஒரு 4 விதம் சொல்லுவாங்க. ஓகே, ஒன்னு வந்து இன்ட்ராடே. ஓகே, தட் இஸ் ஒன்லி ஒன் டே. ஓகே, காலையில வாங்கணும், ஈவினிங் கொடுத்துடணும். செகண்ட் பாத்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடுன்னு, என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாமே ட்ரேடிங் தான். ஸ்விங் ட்ரேடிங் அது பாத்தீங்கன்னா 10 days வந்து உங்களுக்கு வந்து பண்ணணும். நீங்க 10 daysல வந்து அதை கட் பண்ணிடணும். தேர்ட் வந்து பொசிஷனல் ட்ரேடிங், அது வந்து 100 days. ஓகே, ஃபோர்த் வந்து 1000 days. எல்லாத்துக்கும் 1 அதுக்கப்புறம் 00 போட்டுக்கோங்க, ஈஸியா இருக்கும். லாங் டேர்ம் ட்ரேடிங் சொல்லுவேன் 1000க்கு. இப்போ இதுல நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. ஓகே, நீங்க இன்ட்ராடேனா இன்ட்ராடேல இருந்துக்கோங்க. இப்போ நீங்க வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நீங்க வந்து 1000 days ட்ரேடிங்ல வருவீங்க. என் கால்குலேஷன் படி 1000 days ட்ரேடிங்ல வரீங்கன்னா மல்டி பேக்கர்ஸை சூஸ் பண்ணுங்க. ஓகே, மல்டி பேக்கர்ஸை சூஸ் பண்ணீங்கன்னா எப்படின்னா நீங்க வாங்குறது வந்து 10 மடங்கு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க 30 ரூபாய் கொடுத்து வாங்கினீங்கன்னா அது 300 ரூபாய் போற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா, அந்த மாதிரி இருக்க கம்பெனியை சூஸ் பண்றது நல்லது. 1000 days சூஸ் பண்ணீங்கன்னா இப்போ இந்த HNI ப்ரோக்ராம் ட்ரைனிங்ல நான் அதை சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு 10 to 20 கம்பெனிஸ் வந்து அந்த கால் கொடுப்பேன். அவங்க போர்ட்ஃபோலியோல ஏற்கனவே ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் இருந்தா கூட அது சிலதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லுவோம். ஏன்னா இப்போ அந்த கேஷை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றது அட்லீஸ்ட் நம்ம வில் ஹேவ் a சான்ஸ். 10 லட்சம் போடணும்னா ஒரு 1 கோடி ரூபாய் 1000 நாள்ல ஆகணும். அந்த மாதிரி இருக்கிறது தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து சில இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா விலை இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினீங்கன்னா இப்போ சுஸ்லாம்லாம் பாத்தீங்கன்னா 300 ரூபா இருக்கும் நல்ல கம்மி ரேட் இருந்தாங்க, 100 ரூபா இருக்கும் நல்ல கம்மி ரேட், 50 ரூபா நல்ல கம்மி ரேட் இருந்தாங்க, 8 ரூபா 50 ரூபா வந்துருச்சு. ஸோ அதனால எது கம்மி ரேட்டு அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணாதீங்க. ஓகே, கரெக்டான ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணுங்க. அந்த கம்பெனிக்கு வந்து நெக்ஸ்ட் 10 yearsக்கு 5 yearsக்கு பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த மாதிரி கம்பெனியை சூஸ் பண்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சரிங்க. அதே மாதிரி வந்து இப்போ பங்கு சந்தையோ இல்ல பொருள் சந்தையோ எதுவாக இருந்தாலும் வந்து அதுல நிதி மேலாண்மைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. அதனால நிறைய பேர் வந்து இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 90% மேற்பட்ட மக்கள் வந்து அவங்க நஷ்டமடைகிறதுக்கு அதுவும் வந்து ஒரு காரணமாக இருந்துகிட்டு. ஒன்னும் சந்தை தெரியாம வரலாம், இல்ல சந்தை தெரிஞ்சிருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு பயம் காரணமாக வந்து அவங்க என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பதுன்னு தெரியாம வந்து இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அதையும் தாண்டி நிறைய பேருக்கு வந்து இந்த நிதி மேலாண்மை வந்து தெரியாமல் இருக்கும். இப்போ நீங்க வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து எல்லாத்தையுமே அந்த நிதி மேலாண்மை சார்ந்தே தான் உங்களுடைய பதில்கள் வந்து இருக்கு. இப்போ இந்த நிதி மேலாண்மைங்கிறது வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை எப்படி உங்க கையாளணும்னு சொல்லுங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு வந்து இட் வில் பி லைக் ஒரு 4 டிஃபரெண்டா பார்ட்டா பிரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிட்ட ஒரு 2 lakhs இருக்குன்னா 4 டிஃபரெண்டா பிரிச்சுக்கோங்க. 50,000 பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுக்கிட்டு வந்து இந்த 4த்துலயுமே வந்து இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப வந்து நல்லது. லாஸ்ட் டைமே சொல்லி இந்த இன்கமா மணியான்றதை பாருங்க. ஓகே, வெறும் மணின்ற மாதிரி நினைக்காதீங்க, இன்கம்னு நினைங்க. இன்கம் நினைச்சீங்கன்னா மந்த் ஆன் மந்த் வந்து அது வந்து நமக்கு வந்து வந்துட்டே இருக்கணும். இட் பி லைக் ஒரு சேலரி மாதிரி வந்துட்டே இருக்கணும். மணின்னு நினைச்சு வராதீங்க. மணி நினைச்சு வர்றது நல்லது கிடையாது இந்த மார்க்கெட்டுக்கு. சரி, தொடர்ந்து பேசும் நேயர்கள் இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம் சார், பிரதீப் சென்னையிலிருந்து பேசுறேன். உங்க கேள்வி கேளுங்க. நான் ஒரு பேங்க்ல பிரான்ச் மேனேஜரா இருந்துட்டு ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, கிட்டத்தட்ட 14 மணி நேரம் ஒர்க் பண்ணுவேன் மார்க்கெட்ல. 14 மணி நேரம் டெக்னிக்ஸ் எல்லாம் தெரியும் எனக்கு. ஓகே, பட் ஆனாலும் என்னால கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியல. அதுக்கு ப்ராஃபிட் என்னால புக் பண்ண முடியல. ஓகே ஓகே பட் நீங்க 16 மணி நேரம் வேலை செய்றீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒர்க்காலிக்னு வாங்குங்க. அதாவது ஆல்கஹாலிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுக்கு வந்து அடிமையானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒர்க்காலிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க வந்து வேலைக்கு வந்து அடிமையானீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து ஐ டோன்ட் நோ, இந்த பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து மீட் பண்றேன்.
பட் இது வந்து இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன், இது வந்து கண்டிப்பா பண்ணுங்க. நீங்க வந்து நிறைய தியான நிலையில இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். தியானம் செய்யுங்கன்னு சொல்ல, நிறைய மத குருங்க பாத்தீங்கன்னா தியானம் செய்வீங்கன்னா அதுவும் டூயிங் சம்திங் ஆயிடும். தியானம் நிலையில இருக்கணும் அப்படின்னா எதையுமே நீங்க யோசிக்க கூடாது, உங்க எண்ணங்கள் கூட யோசிக்க கூடாது, எந்த வேலையும் செய்யாம இருக்கணும். அந்த நிலைமையில இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த நிலைமையில நீங்க வந்து உங்க பவுண்டரி பேக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க இன்னும் வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து விளையாடவே விட மாட்டாங்க. ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப தப்புங்க. அவங்க வந்து எதுவுமே யூஸ்ஃபுல்லா இல்லாம இருக்கதான் விளையாடணும் சம்டைம்ஸ். அப்பதான் வந்து அவங்க ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ண முடியும். அவங்க மட்டும் ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணி அதே கத்துக்கிட்டாங்க, அதே கத்துக்கிட்டு வேலைக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சமூகம் வந்து அவங்கள வந்து சின்னாபின்னமா ஆக்கிடும். அதாவது கசக்கி பிரிஞ்சிடும் சமூகம். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆபீஸ்ல ஒருத்தர் நல்லா வேலை செய்யறாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர் தலையிலே தான் எல்லாம் கட்டுவாங்க. சேல்ஸ் இண்டஸ்ட்ரிலாம் பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு தான் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பெண்களே பாருங்களேன், வீட்டுல வந்து மங்கு வேலை செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு ப்ராப்பர் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கலன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்கள 2 நாள் வந்து வேலை செய்யாம இருக்க சொல்லுங்க. 2 நாள் வேலை செய்யாம தான் அப்ப வீட்டுல இருக்கவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் அருமை தெரியும். நீங்க ஒரு வீடு போய் வாங்குறோம் அப்படின்னா காலி இடம் தான் வந்து மெயின். காலி இடத்தை யாருமே கிரியேட் பண்ணல. நம்ம 4 செவுரு இருக்குன்றதுக்காக அதுக்கு வந்து காஸ்ட் கம்மி, அதை போய் வாங்குறோம். வீடு வாங்குறோம்னா ஒரு 4 செவுரு அவ்வளவுதான். ஆனா அந்த காலி இடம் தான் வீடு. ஓகே, அந்த காலி இடம் தான் வீடு. நீங்க இப்ப இதுவே பாருங்களேன், இப்போ பூமியே பாருங்களேன், இந்த சின்னதுதான் பூமி. ஆனா ஆகாயம் யூஸ் பண்ணாத ஆகாயம் தான் ரொம்ப ஜாஸ்தி. இந்த விளக்கம் நான் சொல்றது கண்டிப்பா வந்து ஒர்க்காலிக்கு மட்டுங்க, இது எல்லாருக்கும் கிடையாது. நான் வேலையே செய்யாம இருந்துட்டு நான் அது மூர்த்தி சொல்லிட்டாரு நான் தியான நிலையில இருக்கேன், அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. இது நான் சொல்றது ஒர்க்காலி கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கிறது தான் பண்ணணும், கண்டினியூஸா வேலை செய்யணும், 16 மணி நேரம் வேலை செய்யணும், 15 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க இந்த எக்ஸாம்பிள். இது நாட் ஃபார் எவ்ரிபடி. கண்டிப்பா வந்து நீங்க ஒரு ப்ராப்பர் வந்து அப்பப்போ ரெஸ்ட் எடுங்க. இப்ப எப்படின்னா உடம்பு கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க அப்படின்னா நீங்க வந்து தூங்கியே ஆகணும். ஓகே, 1 வீக் தூங்காம இருந்தீங்கன்னா செத்து போயிடுவோம். ஓகே, 15 நாள் சாப்பிடாம கூட உயிரோட இருப்போம். ஆனா வந்து 1 வீக் தூங்கலன்னா உயிரோடயே இருக்க மாட்டோம். அந்த மாதிரி உடம்புக்கு வந்து 16 மணி நேரம் மீதி 8 மணி நேரம் தூங்குவீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது உடம்புக்கு வந்து டயர்டா இருக்கும்னு தூங்குறீங்க. அதே மாதிரி நம்ம மனசுக்கும் பிரெயினுக்கும், நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து பிரெயின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மனசுக்கும் பிரெயினுக்கும் வந்து கண்டிப்பா வந்து ஒரு ப்ராப்பர் ரெஸ்ட் இருக்கணுங்க. அதுதான் நான் சொல்றது வந்து ஒரு தியான நிலை அப்படின்னு. இப்ப நீங்க விராட் கோலியே பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல ஆஸ்திரேலியா சீரீஸ்ல எல்லா மேட்சும் 50. ஆனா நெக்ஸ்ட் ஸ்ரீலங்கா சீரீஸ்ல அவருக்கு ரெஸ்ட். ஓகே, எதுக்காக அந்த ரெஸ்ட் விடுறாங்கன்னா அவர் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீரியஸ் இருக்கு, அதுல இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தான் ரெஸ்ட் விடுறாங்க. அதனால வந்து நீங்க கண்டினியூஸா ஒர்க் பண்றவங்க, ஒர்க்காலிக்கா இருக்கிறவங்க ஒர்க் பண்ணாம இருக்கிறதுக்கும் கத்துக்கோங்க. ஓகே, ஒரு சில நேரத்துல நீங்க ஒர்க் பண்ணாம இருந்தீங்கன்னா தான் அந்த பவுன்ஸ் பேக் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க பெரிய லெவல்ல முன்னேறணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து நிறைய ஒர்க் பண்றவங்களுக்கு மட்டும்தாங்க இந்த எக்ஸாம்பிள். கண்டிப்பா வந்து நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஓகே, உங்க பிரெயினுக்கு வந்து ரெஸ்ட் கொடுங்க. தியான நிலை, எந்த வேலையும் செய்யக்கூடாது, எந்த எண்ணங்களும் இருக்கக்கூடாது. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நீங்க பிரான்ச் மேனேஜரா இருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க, இப்போ ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் தெரியும்னு சொல்றீங்க. கண்டிப்பா இந்த ஒர்க்கை பண்ணுங்க, மாற்றங்கள் வரும். நன்றி. தொடர்பு கொண்டு இருக்க மிக்க நன்றி. மற்ற நேரத்தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம். நேரத்தொடர்புல இல்லைங்க. இப்போ நம்ம நிதி மேலாண்மை பத்தி நீங்க வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி வந்து இப்ப பொருள் சந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தங்கம் வந்து தொடர்ந்து ஏறுமுகமாக இருந்துட்டு இருக்கு. அது கூடவே வந்து வெள்ளியும் வந்து ஏறிட்டு இருக்கும். ஆனா நேற்று மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தங்கம் வந்து ஏறி இருந்தது, வெள்ளி வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. 183 அளவுக்கு குறைவாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. இது திடீர்னு வந்து எதுக்கு இந்த மாதிரி ஒரு இறக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு? இந்த தங்கத்துக்கு பாத்தீங்கன்னா எப்பயுமே இப்ப மார்க்கெட் வந்து சரிவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உலக மார்க்கெட் சரியில்லை அப்படின்னா தங்கம் வந்து ஏறும். ஓகே, ஏன்னா வந்து டாலர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால அப்படி இருக்கும். இப்போ உலக மார்க்கெட் எல்லாம் பக்காவாயிடுச்சுன்னா தங்கம் வந்து இறங்கிட்டே இருக்கும். பட் சில்வர் வந்து எப்படின்னா ரெண்டோடையுமே வந்து கம்பைன் ஆகும். அதாவது சம்டைம்ஸ் வந்து இந்த கோல்டோடையும் போகும், சம்டைம்ஸ் வந்து பேஸ் மெட்டலோட போகும். பேஸ் மெட்டல் எப்படின்னா உலகம் எல்லாமே பெட்டரா இருக்கு, எக்கனாமி எல்லாம் பெட்டரா இருக்குன்னா நிறைய யூசேஜ் இருக்கணும். பட் சில்வர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே காம்போ. அதை வந்து நீங்க யூஸ் பண்ற பொருளாகவும் போடுவாங்க. இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டுக்கு சில சில்வருக்கு வந்து இது கிடையாது, காம்பன்சேஷனே கிடையாது, சில்வர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். சோ அதனால அது ரெண்டுத்துக்குமே வந்து ஒத்து போகும். சம்டைம்ஸ் வந்து கோல்டோட இருக்கும், சம்டைம்ஸ் வந்து பேஸ் மெட்டலோட இருக்கும். நேற்று ஒன்றும் பெரிய இறக்கம்னு ஒன்றும் கிடையாது. நேற்று ஆல்மோஸ்ட் வந்து எல்லாம் கோல்டை தவிர மற்ற எல்லாமே வந்து சைட் வேஸ்ல தான் இருந்தது. இந்த நிலை வந்து இன்னும் தொடர்வதற்கான வாய்ப்பு இன்னைக்கு வந்து பொருள் சந்தையினுடைய நிலவரம் எப்படி இருக்கும்? இதே மாதிரி தான் வந்து இருக்குங்களா, இல்ல ஏதாவது ஏற்றங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம்? இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு சைட் வேஸா தான் இருக்கும். கோல்டு மட்டும் ஓப்பனிங்கே வந்து ஒரு வெரி பிக் கேப் ஓப்பனிங் இருக்கும், அப்ல ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி கச்சா எண்ணெய் எல்லாம் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட சைட் வேஸ்ல இருக்கிறது தான் நிறைய சான்சஸ் இருக்குது.
அடிப்படை உணவகங்கள் பொறுத்த வரைக்கும் அதுவும் அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கும் சார். ஆமா, நேத்து பாத்தீங்கன்னா இப்போ நேத்து கான்ட்ராக்ட் முடிஞ்சது, அந்த கான்ட்ராக்ட்ல ஏறி இருந்தது. இன்னைக்கு இன்னைக்கு ஆரம்பிக்கிற கான்ட்ராக்ட் நேத்து பாத்தீங்கன்னா இறங்கி தான் இருந்தது. இதுவே ஒரு கான்ட்ரா அப்ரோச்சா தான் இருக்குது. ஓகே, சோ எவ்ரி மந்த் பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட் வந்து 3rd and 17th ஹியர் அண்ட் தேர் இருக்கும். 3rd 2nd 4th இருக்கலாம், 17th இருக்கு, 18th 16th இருக்கலாம். அப்போ வந்து ட்ரெண்ட் வந்து மாறும். இப்போ ஆஸ் ஆஃப் நவ வந்து பையிங் ட்ரெண்ட்ல இருக்குது. நீங்க ஒரு 2-3 டேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் பண்றது நல்லது பேஸ் மெட்டீரியல்ஸ்ல. ஏன்னா அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் 17 தான் சேஞ்ச் ஆகும். சம்டைம்ஸ் அந்த 17 தான் சேஞ்ச் ஆகுது, நெக்ஸ்ட் மந்த் தான் வந்து சேஞ்சஸ் ஆகும். இது அந்த பேட்டர்னை பாக்குறவங்களுக்கு கிளியரா தெரியும். இது சரிங்க. மீண்டும் ஒரு முறை உங்களுடைய பயிற்சி வகுப்புகள் பத்தி சொல்லிடுங்க. பயிற்சி வகுப்பு பாத்தீங்கன்னா இந்த முறை வந்து 4th அன்னைக்கு வந்து சென்னையில தான். இது வந்து 2 to 7. இது பாத்தீங்கன்னா ஒரு HNI ப்ரோக்ராம். இது வந்து ஆப்ஷன் அண்ட் ஹெட்ஜிங்க்கு வந்து இருக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா க்ரூடுக்கு வந்து 5th அன்னைக்கு இருக்கும், 6th அன்னைக்கு வந்து ஈக்விட்டிக்கு இருக்கும். சரிங்க, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டு இதுவரை நிகழ்வுடைய ஐயங்களை சிறப்பான முறையில் விளக்கம் அளித்ததுக்கு நன்றிங்க. நன்றி. நீங்கள் மூத்த யோசனை தகவல்கள் குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் உங்களை நாளை வளாகம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.